எல்லாருக்கும் வணக்கங்க. கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? கார்த்திகை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் கன்னிராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். உள்ளது உள்ளபடி. கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை பிறக்கப்பட்டது. கார்த்திகை மாதம் பிறக்கப்படக்கூடிய தருணத்தில் கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன், கன்னி ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய ஆதிக்கத்தில், சகோதர ஸ்தானம் தகரியஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருந்து குரு பகவானுடைய பார்வையும் சனி பகவானுடைய பார்வையும் வாங்கக்கூடிய தருணத்தில் புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம் கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கும். பொதுவாக ஒரு மாதம் முழுவதும் கன்னி ராசியாதிபதி புதன் ஒரு இடத்துல இருக்க மாட்டார். ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் புதன் வக்ரம் அடைந்து பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து ஏறத்தாழ கிட்டத்தட்ட 30 நாளும் நமக்கு 3வது பாவகம் சகோதரஸ்தானம் தகரியஸ்தானத்தில் புதன் இருப்பார். புதன் அப்படின்றவர் கன்னிராசி நண்பர்களுக்கு ராசிநாதன் மட்டும் கிடையாதுங்க, தொழில்ஸ்தானாதிபதி புதன் தானுங்க. அப்பேற்பட்ட புதனாதித்ய யோகமாக இருக்கிறதும் குரு பகவானுடைய பார்வை வாங்கிறதும் மிகப்பெரிய சிறப்பு. இந்த ஒரு அமைப்பு மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 வருஷம் ஆகும். சார் எல்லா ஜோசிகாரங்களும் அப்படி தான் சார் சொல்கிறாங்க, 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய யோகம், 50 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய யோகம், கடைசியில் ஒன்றுமே இல்லை, பேருக்கு தான் சார் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தில் இருக்கிற சனி பகவான் 10வது பார்வையாக புதன் சூரியன் இந்த 2 கிரகத்தையும் பார்க்குற அப்படிங்க. அதுபோக இந்த குரு பகவான் 7வது பாவகத்தில் இருந்து இந்த சூரியன் புதன் இருக்கிற இடத்துக்கு 7வது பாவகம் கன்னிராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து உங்களுடைய ராசியும் பார்ப்பார். உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனையும் பார்ப்பார். அப்போது இந்த 2 பேருடைய பார்வை மீண்டும் இந்த 2 பேர் இந்த இடத்துல இணையறதுக்கு 30 வருஷம் ஆகும். இன்றைக்கி காய்க்கக்கூடிய கலாகா தான் நமக்கு முக்கியமே தவிர நாளைக்கு காய்க்கக்கூடிய பலாகா நமக்கு முக்கியம் இல்லை. 30 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இல்லைன்றது நமக்கு தெரியாது. இந்த நேரம் நமக்கு என்ன செய்ய வைக்கிது இந்த பிரபஞ்சம். தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் நீங்குங்க. தொழில் காரகன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுங்க. அப்போது சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரும் பொழுது, சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் எப்போ சார் வராரு? அனுசம் நட்சத்திரத்தில் சூரிய பகவான் கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி வராரு. கார்த்திகை 3ஆம் தேதியில் இருந்து கார்த்திகை 17ஆம் தேதி வரை சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கி பயணிப்பார். உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தை பார்க்குறார். பிதிருஸ்தானாதிபதி யார் அப்படின்னா சுக்கிர பகவான். சுக்கிரன் கன்னிராசிக்கு 4வது பாவகத்தில் இருக்கார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் தனகாரகனுடைய வீட்டில் இருக்கிறது. சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தனகாரகன் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கறது, ராசிநாதனை பார்க்கறது, இதெல்லாம் நல்லது. நீங்கள் கேட்கலாம், சார் யார் எங்கே இருந்தால் எங்களுக்கு என்ன சார் ஆகுது, யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன சார், எங்களுக்கு பலன் மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம். எந்த அடிப்படையில் நான் பலன் சொல்கிறேன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தானங்க இப்படி நான் விரிவாக சொல்கிறேன். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். எத்தனையோ பேர் எல்லா விதமான திறமையும் இருந்து இருக்கிற இடத்துலையே இருப்பாங்க. எத்தனையோ ஒரு தடைகள் கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஒரு ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறவங்க எல்லாமே முன்னுக்கு போகிறது இல்லைங்க. திறமையும் நேரமும் சாதகமாக இருக்கிறவங்க மட்டும்தானுங்க முன்னுக்கு போகிறாங்க இல்லையா? அப்போது கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய அருமையான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அப்படி 4ஆம் தேதியிலேருந்து கணக்கு வச்சுக்கோங்களேன், 17ஆம் தேதி வரைக்கும் அருமையான ஒரு பிரார்த்தம் இருக்கும், அருமையான அனுகூலம் இருக்கும். பொதுவாக சம்பாதிக்கிறது அப்படின்றது எல்லாரும் தானே செய்கிறோம். ஆனால் சாதிக்கிறது அப்படி கிடையாது இல்லை. சம்பாதிக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறது இல்லை. அப்போது சாதிக்கிறதுக்கு உண்டான தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கணும் இல்லைங்களா? கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நேர காலத்தால் தானுங்க நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய ஒரு தருணம் இந்த பிரபஞ்சம் தரும்.
பொதுவாக இன்றைக்கி பெரிய லெவலில் 15,000 பேருக்கு 10,000 பேருக்கு 5,000 பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஆரம்பத்திலிருந்து தானுங்க மேலுக்கு வந்திருந்திருக்கும். 1லேருந்து தானே 10க்கு வந்திருக்கும். எந்த ஒரு விஷயமும் எடுத்த உடனே 10க்கு வராது பாருங்கள். அப்போது இந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் தானுங்க எதிர்காலத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதாவதுங்க, ஏதோ ஒரு பலன் போடுறோம், யூடியூப்பில் 4 பேர் பார்க்குறாங்க, 4 காசு இவருக்கு வரும் அப்படின்றதுக்காகலாம் இந்த பதிவெல்லாம் சத்தியமாக நான் பண்ணலைங்க. அப்படியெல்லாம் மூச்சு பிடிச்சிக்கிட்டு நான் சொல்லணும் அப்படின்ற அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு சர்ஜரி நடந்து 3 மாதம் தானுங்க ஆகுது, ஓப்பன் சர்ஜரி பண்ணி. ஆனாலும் நான் சர்ஜரி முடிஞ்சு 23 நாள்லேயே உங்களுக்கு நான் வீடியோ பதிவு நான் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கேன். எதுக்காகனா, யாராவது ஒருத்தராவது இது பயன்படுத்திக்குவாங்க, யாருக்காவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்ற ஒரே நோக்கம் தானுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பலன் இன்றைக்கி என்ன தேதி ஆகிப்போச்சு, இன்றைக்கி 2 ஆகிப்போச்சுங்க தேதி, விடிஞ்சால் 3ஆம் தேதி ஆகிப்போச்சு. அப்போது எவ்வளோ தாமதமாக போட்டாலும் ஆனால் உங்களுக்கு அந்த பலன் கொடுத்துருன்ற ஆதங்கத்தில் தானுங்க இந்த பதிவெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. 100% கார்த்திகை மாதம் 3ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 17ஆம் தேதிக்குள்ளார சனி பகவானுடைய சாரத்தில் சூரிய பகவான் வரக்கூடிய தருணத்தில் சூரிய பகவான் குருவுடைய பார்வையில் இருப்பார், குருவுடைய நட்சத்திரத்தில் இந்த சனி பகவான் இருப்பார். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இது சாதகமான நேரம். சுயத்தொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பாதையில் போகணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லைங்க. ஆனால் சுயத்தொழில் செய்யணுன்ற ஆசை மட்டும் இருந்தால் போதாதில்லை, செய்ய முடியலையே அப்படின்ற ஆதங்கம் மட்டும் இருந்தாலும் போதாதில்லை. ஆனால் அதுக்கான நேரம் வரணும் இல்லைங்களா? அதுக்கான நேரம் வந்தால் தானேங்க நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். ஒன்றுமே இல்லை. 2 நாளைக்கு முன்னாடி, ஏன் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கல. யதார்த்தமாக நான் உங்கள் கண்ணில் பட்டேன். நீங்கள் பார்க்குற காணொலி எல்லாமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க, அப்படி ஒன்றும் இல்லையே. உங்கள் மனசுக்குள்ளே இந்த வீடியோ கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வரும் இல்லைங்களா? அந்த எண்ணம் தானுங்க. அப்போது இந்த மாதத்தில் இந்த செயல் செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும் பாருங்கள், அதுதானுங்க உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எது எப்படி இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயங்கள் கன்னிராசியில் பிறந்த நண்பர்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா நிச்சயமாக இந்த நேரம் நல்ல நேரம் தானுங்க. கார்த்திகை மாதம் 3லிருந்து 17 வரைக்கும் சுயத்தொழில் செய்யணும்னு நினைக்கிற சுயத்தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நிறுவனத்துக்கு போய் வேலை செய்யணும்னு நினைக்கிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, இல்லை இடமாற்றங்கள் ஆகணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியூர் வெளிநாடு போகணுன்ற எண்ணங்கள் இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்திடும் இந்த நேரம். அதுபோக பொருளாதாரத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்க தானேங்க செய்யுது. எதிர்பார்ப்புகளும் தேவைகளும் இருக்க தானே செய்யும். அது என்னைக்கு இருக்காமல் போகுது. இந்த நேரத்தில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். அது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்க? இந்த சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா, அவர் நமக்கு புத்திர ஸ்தானாதிபதியாகவும் வருவார், ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகவும் வருவார். நல்லது செய்கிறவராகவும் நல்லது செய்யக்கூடியவரும் அவர் தான், பாதகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான். அப்போது இந்த சனி பகவான் நமக்கு வக்ர நிவர்த்தி அடைந்துட்டார். 6வது பாவகத்தில் சனி பகவான் இருந்து வக்ர நிவர்த்தி அடைந்த காரணத்தால் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி அடையும். ஒரு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அமையல, கல்யாணத்துக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து சலிச்சு போச்சு, ஒரு நல்லதும் நடக்கலையே அப்படின்னு நீங்கள் சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, கார்த்திகை மாதம் 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புதனுடைய நட்சத்திரத்தில் புதன் வருவார். கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உச்சிஷ்ட கணபதி அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அதுபோக கேட்டை நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம். அப்போது புதன் யார் அப்படின்னா கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான், ராசியாதிபதியும் அவர் தான். அப்போ அந்த புதனுடைய நட்சத்திரத்தில் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி வரை அந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்ற நட்சத்திரத்தில் தானுங்க புதன் வரார். ஸோ அந்த கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா யாருடைய நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரம். புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவானும் வரார். சூரியன் புதனுடன் சேர்ந்திருக்கிறதுனால புதனாதித்ய யோகம், சூரியன் புதனுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனாலையும் புதனாதித்ய யோகம். உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் புதனாதித்ய யோகம் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில். அப்போது ஒரு செயல் செய்யும்போது ஒரு தயக்கம் இருக்கும் பாருங்கள்.
யாராக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருக்குதானே செய்யும். இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லவே தேவையில்லையே. நல்லது செய்கிறதுக்கு 4 பேர் இருக்கிறாங்களோ இல்லையோ, கெட்டதை செய்கிறதுக்கு 40 பேர் இருக்குதானே செய்கிறாங்க. ஆனாலும் பெருந்தன்மையாக அவங்க என்ன தான் செஞ்சாலும் தேளுடைய குணம் கொட்டை தான் செய்யும், மனசனுடைய குணம் நாம் இப்படி தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இந்த கன்னிராசிக்காரங்க இருப்பாங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு வேலை செய்யணும்னா செஞ்சுவிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. கார்த்திகை மாதம் 17க்கு மேற்கொண்டு கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி வரை கேட்டை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய புதனுடைய நட்சத்திரத்தில் புதனும் சூரியனும் இணைந்து குருவுடைய சாரம், குருவுடைய பார்வையும் சனியுடைய பார்வையும், அதுபோக 3வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் கன்னி ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்தில் வந்து தனஸ்தானத்தை பார்க்குறதும், தனஸ்தானாதிபதி 17ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் வர்றது, குருவுடைய பார்வை வாங்கிறது, இது எல்லாமே நல்லா இருக்குது. இது எல்லாமே சிறப்பாக இருக்குது. இந்த வகையில் உங்களுடைய செயல்திறன் நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் பேச்சுத்திறன் மட்டும்தாங்க இருக்குது. ஏன்னா இது செய்கிறேங்க அது செய்கிறேனுங்க கற்பனை திறன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மனக்கோட்டை கட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மனக்கோட்டை கட்டுறது. இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த மனக்கோட்டை அதிகமாகவே இருக்கும் கன்னிராசியில் பிறந்தவங்க. ஆனால் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதிக்கு மேற்கொண்டு மனசில் எண்ணியது நினச்சது மனக்கோட்டை கட்டியது இது எல்லாமே செயல்படுத்துறதுக்கு உண்டான நேர காலங்களாக இருக்கும். நிச்சயமாக இது இருக்குமா சார், வருமா சார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த பிரபஞ்சமே உங்களை அழகாக அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்விடும். அப்போது கார்த்திகை 17ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 30ஆம் தேதி வரை நமக்கு சாதகமான ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதில் மாற்று கருத்து கிடையாது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் கவனிச்சுக்கிடணும். உங்களுடைய ராசியில் கேது பகவான் இருக்கிறார் இல்லைங்களா, கேது பகவான் சந்திரனுடைய சாரம் வாங்குகிறார். சந்திரன் லாபஸ்தானாதிபதி, கேது பகவான் ஞானகாரகர். அப்போது இந்த தருணத்தில் கார்த்திகை மாதம் 17 தேதிக்கு மேற்கொண்டு புதனுடைய சாரத்தில் சூரிய பகவானும் புதனும் வரக்கூடிய தருணத்தில் அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கன்னிராசியில் பிறந்தவங்க நீங்கள் இருக்கிற இடத்துல அல்லது பக்கத்தில் அரச மரத்தடி விநாயகர் கோவில் இருந்தால் வெள்ளிக்கிழமை நாள்லையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள்லையோ விநாயகருடைய திருத்தலத்துக்கு அதிகாலை போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. 9 முறை வலம் வர்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆக கார்த்திகை மாதம் நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சாதகமான ஒரு தருணத்தை தரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து இல்லை. கார்த்திகை மாதத்தில் நமக்கு தனஸ்தானாதிபதி 5வது பாவகம் புத்திரஸ்தானத்துக்கு போயிட்டு புத்திர காரகனுடைய பார்வை வாங்கிறது நமக்கு சிறப்பு. எப்பயுமே ஒரு புத்திர செல்வம் பெருகணும் அப்படின்னா இந்த குடும்பஸ்தானாதிபதியை குரு பகவான் பார்க்குறோம், இல்லை புத்திர காரகனை குரு பகவான் பார்க்கணும். ஏதாவது ஒரு வகையில் அந்த கிரக அமைப்புகள் சம்மந்தப்படணும். அப்போது புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதியை பார்க்குறார். புத்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி உங்களுடைய ராசிநாதனை பார்க்குறார். 12வது பாவகத்துக்கு அதிபதி ஐன சுகஸ்தானத்தை பார்க்குறார். இந்த சூழல் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கருத்து வேறுபாடு சரிப்படுத்தும். புத்திர செல்வம் உருவாக்குறதுக்கு உண்டான ஒரு சூழலை அனுகூலத்தை கொடுக்கும். நிச்சயமாக கன்னிராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கஷ்ட நஷ்டம் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த கார்த்திகை மாதம் வரப்போகுதுன்றதில் மாற்று கருத்து ஒன்றும் இல்லைங்க. அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ச்சி நான் சொல்லியிருக்கேன், அவசரப்பட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ண வேண்டாம். நீங்கள் இந்த மாதம் முடிவில் நீங்கள் அனுபவிச்சே உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது பதிவு பண்ணுங்கள். என்னுடைய காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பன் மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.